சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதிதான். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இனியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியின் மீது கருணை காட்டினால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இவர்களை ஓடவிட்டு விரட்டியடிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது 2007ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தின் பொழுது அளவுக்கு அதிகமாக அனுமதியை மீறி சுமார் 2,64,644 லோடு மணல் லாரிகளை செம்மண் எடுத்ததன் மூலமாக அரசிற்கு சுமார் 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி, ராஜமகேந்திரன், சதானந்தம், கோதகுமார், ஜெயச்சந்திரன், கோபிநாதன், லோகநாதன் ஆகிய 8 பேர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினர். சுமார் 30 பேர் அரசு தரப்பிற்கு எதிராக சாட்சியளித்ததன் காரணமாக இவர்கள் ஜாமீனிலும் வெளியே வந்தார்கள். ஆனால் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது. சாட்சிகள் அனைத்தும் பொன்முடிக்கு எதிராகவே கூறியிருப்பதால் அவர் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்றும், ஏற்கனவே பொன்முடி அவர்கள் தமிழக பெண்களை அவதூறாக பேசுவதும் குறிப்பிட்ட சமூகத்தினர் இழிவாக பேசுவதும் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக மோசமான செயல்பாடாக பார்க்கப்பட்டது. கடுமையான விமர்சனத்திற்கும் பொன்முடி அவர்கள் ஆளானார். இந்த நிலையில்தான் பொன்முடி அவர்கள் இந்த மணல் கொள்ளை வழக்கில் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என்றும், அவர் மட்டுமல்ல அவரது மகனும் கைது செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. திமுகவில் இருக்கக்கூடிய மிக மோசமான பெரும் கொள்ளையர்கள் கூட்டத்தில் பொன்முடி அவர்களும் முக்கியமான இடத்தில் இருக்கிறார். ஆனால் அவரது பதவியை மட்டும் இன்று வரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாதுகாப்பது ஏன்? மாதம் பொன்முடி கொடுக்கின்ற கமிஷன் பணத்திற்காகத்தானா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் மக்கள் நிச்சயம் திமுகவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் திமுகவினர்களுக்கு தேவை மக்கள் ஆதரவு கிடையாது, பணம்தான். 2025 முடிந்த பிறகு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுதுதான் மக்களின் காலை பிடிப்பார்கள். அதுவரை பணத்திற்கு பின்னால் தான் செல்வார்கள் என்பதையும் இது மூலம் தெரியப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பொன்முடிக்கு என்ன தண்டனை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை